வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லின் பேசுறேன். குழந்தை வளர்ப்பு பத்தி ஒரு சின்ன படிப்பினை தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இன்னைக்கு ஒரு ஃபாதர் லண்டன்ல தன்னோட வேலையே வச்சுட்டு தன் குடும்பம் தான் முக்கியம், தன் குழந்தை தான் முக்கியம், குழந்தைக்காக நீங்க வந்திருக்கேன்னு சொன்னார். அவன் நீங்க தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். இன்னைக்கு வீடியோ போட எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு பெரிய சம்பளம் எல்லாம் வச்சுட்டு குடும்பம் தான் முக்கியம் வந்த அவர் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் என்கிட்ட திரும்பி அதாவது நான் பார்த்து அனுப்பிட்டேன். ஆனா உள்ள ஒரு சந்தேகத்தின் பேர்ல வந்து போனார். எனக்கு என்னமோ அவர் திருப்தியாகலையோ, நான் சொல்லி கொடுத்தது அவர் முழுமை அடையலையோன்னு தோணுச்சு. கண்டிப்பா இந்த விஷயம் அவருக்கு நான் சொல்லி தரும்போது எல்லாரும் கத்துக்கணும்னு நினைச்சேன். குழந்தை வளர்ப்புல ரொம்ப முக்கியம் பேரண்டிங்ல என்ன அப்படின்னா, முதல் விஷயம் நீங்க நான்லாம் எப்படி இருந்தோம்னா, ஸ்கூல் போவோம், காலையில கிளம்பி போவோம், நம்ம அம்மா அப்பா சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க, நம்ம போயிட்டு திரும்பி வருவோம், ஈவினிங் கொஞ்ச நேரம் விளையாடுவோம், நம்ம படிப்போம், தூங்குவோம். இதான் நம்ம லைஃப். ஒரு நாள் கூட உங்களோட அம்மாவோ என்னோட அம்மாவோ ஸ்கூல் பேக் அடுக்கி கொடுக்கல, லஞ்ச் பேக் எடுத்து பேக் பண்ணி கொடுக்கல. இப்ப எப்படி இருக்குன்னா, இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் அம்மா இருக்காங்கன்னா, காலையில எந்திரி ஸ்கூல் பஸ் வந்து கம்மான் எந்திரின்னு எழுப்புறாங்க போட்டு பிள்ளை அப்படியே அழுது அடம் பிடிச்சி எந்திரிச்சு முதல்ல கொஞ்சம் எழுப்ப ஆரம்பிச்ச அம்மா அதே அம்மா அப்புறம் கத்தி ரொம்ப டென்ஷனாக எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இது இவ்வளோ இம்பாக்ட் சொல்லணும்னா, இன்னைக்கு காலையில நான் நியூஸ் பார்த்தேன். ஒரு ஸ்கூல் பையன் நம்ம சென்னையில ஸ்கூலுக்கு அம்மா எந்திரிச்சு கிளம்பலன்னு கோவமா திட்டினதுக்கு ஒரு 15 வயசுக்குள்ள உள்ள ஒரு குழந்தை போய் பெட்ரூம்ல இருக்கிற சீலிங் ஃபேன்ல புடவையால தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிட்டான்னு இன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட் படிச்ச நியூஸ் அதான். என் மனசை ரொம்ப பாதிச்சது என்னன்னா, ஒரு குழந்தை வளர்ப்பே இப்ப தப்பா இருக்குன்றது. தான் எந்திரிக்கணும், தான் இப்ப அப்பாவுக்கு 67 வயசு ஆகுது, அதனால நான் சொல்றது உங்களுக்கு ரொம்ப புரியும். அப்ப எந்திரிச்சா அந்த குழந்தை எழுப்புறாங்க, எழுப்பி போய் பல்லு விளக்கு கமான் வான்னு குளிப்பாட்டுறாங்க. குளிப்பாட்டி முடிச்சு கொண்டு உட்கார வச்சு சாப்பிடு ஊட்டுறாங்க. சாக்ஸை மாட்டுறாங்க, ஷூவை மாட்டுறாங்க, கொண்டு போய் பஸ்ல ஏத்தி விட்டு அந்த அம்மா இப்படி உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்தோடனே ஷூவை கழட்டு, சாக்ஸை கழட்டு, ஷூவை கழட்டு, பேக் கொண்டு போய் அங்க வை, லஞ்ச் பேக் இங்க வை, தம்பி எந்திரி, வந்தோடனே டிவி ரிமோட் முன்னாடி உட்காராது, டிவி பார்த்துட்டே இருக்காது, எந்திரி கமான் அப்படின்னு எழுப்பி அந்த குழந்தைய கொண்டு போய் கொஞ்ச நேரம் மூஞ்ச கழுவி விட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்து கொஞ்சம் டிவி முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் சொன்னாங்க டிவி டைம் ஓவர், 1 hour முடிஞ்சிச்சு, டிவி ஆஃப் பண்ணுங்க. அதாவது தன் குழந்தை டிவி ஸ்கூல் முடிச்சு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் படிச்ச விஷயத்த வீட்டுல ஒரு மாடு அசை போடுற மாதிரி இந்த டே எப்படி போச்சுன்னு அம்மாவோட அசை போடாம நான் 8 மணி நேரம் முடிச்சிட்டேன், எனக்கு போர் அடிக்குது, வீட்டுக்குள்ள நான் உடனே டிவி பார்க்கணும். 1 மணி நேரத்துல டிவி அமர்த்துறது ஒரு பெரிய சாதனை, குழந்தை கரெக்டா வளர்க்கணும்னு அம்மா நினைச்சுக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, அந்த 1 மணி நேரத்துல டிவியை அமர்த்துறாங்க. அதுக்கு அழுது அடம் பிடிச்சி பண்ற அம்மாவும் இருக்கு. சில குழந்தை, என் குழந்தை 1 hour தான் மேம் டிவி டைம், அந்த 1 hourன்றது 10 hours ஆகும்னு அந்த அம்மாவுக்கு தெரியல, டிவி அமர்த்தினாங்க. அப்புறமா அந்த குழந்தை நம்மள என்ன பண்ணுவோம், 1 மணி நேரம் போய் வெளியே விளையாடுவோம், நேரமாச்சு படிக்க வரையா இல்ல காலை உடைக்கவா, என்ன வெளியவே விளையாடிட்டு இருக்க, வீட்டுக்குள்ள வான்னு சொல்லுவாங்க. நம்ம வெளியிருந்து வர்றதுக்கு மனசே வராது, அப்படியே கை கால் கழுவி படிக்க உட்காருவோம். இவங்க எப்படின்னா அப்படியே படிக்க உட்காரச்சா அப்படியே சாப்பாடு ஊட்டி அப்படியே போட்டு, அதாவது அந்த குழந்தைக்கு 10-10:30 ஈவினிங் டைம் மாதிரி. கண்டிப்பா ஸ்கூல் போற குழந்தைங்க கூட 11 மணிக்கு முன்னாடி தூங்குறது இல்ல. ஆவரேஜா காலேஜ் போறதா +2 12 மணி ஆயிடுது. அங்க படிச்சு முடிச்சு உள்ள போய் பெட்ஷீட்டுக்குள்ளயோ இல்ல பெட்ரூம்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த வெளிச்சத்துல அந்த போனை கொஞ்ச நேரம் சர்வ் பண்ணிட்டு தான் +2 குழந்தைங்களே தூங்க போறாங்க. அப்புறம் 12 மணிக்கு எழுந்திருக்காங்க. இப்படி வளர்க்கப்பட்ட குழந்தைங்க அம்மாவே ப்ராஜெக்ட் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து அம்மா மேலதான் ஃபெவிகால், அம்மா தான். அதாவது அந்த ஸ்கூல் படிக்கும் போது அந்த அம்மா ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருப்பாங்க. நான் பார்த்திருக்கேன் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 50 மார்க் 60 மார்க் எடுத்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ், 40 மார்க் எடுத்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 5th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ல இப்ப எழுத சொன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ரேங்கா இருப்பாங்க. அந்த குழந்தைக்கு இவங்களே ஃபுல்லா புக்க படிச்சிருக்காங்க. எங்க அம்மா எல்லாம் படிக்கல, எங்க அப்பா மிலிட்டரியில இருந்தாரு, +2 வரைக்கும் டியூஷனே போனதில்ல, எனக்கு ABCD கூட எங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னுடைய என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனா இப்ப இருக்கிற அம்மா இதுதான் நான் சொல்லி கொடுத்தனே, ராத்திரி 10 மணி வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருந்தோமே, எழுதி காமிச்சிய வீட்டுல, நீ ஏன் இதை போய் ஸ்கூல்ல எழுதல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட படிச்ச போர்ஷன் வீட்டுல நான் நல்லா சொல்லி கொடுத்து தரவா எனக்கு எழுதி காமிச்சத ஸ்கூல்ல போய் அவன் எழுதலன்னு வருவான். நீங்க தான் படிச்சீங்க, நீங்க தான் எழுதிவீங்க மேம், உங்க பிள்ளை படிக்கல, பிள்ளையோட சேர்ந்து நீங்க படிச்சீங்க, நீங்க எழுதினீங்க, அதை எப்படி போய் அவன் ஸ்கூல்ல எழுதுவான்? அவன் கண்டிப்பா மறக்கும். யூஆர் டீச்சிங் யுவர் சைல்ட். நாய்க்கு விலங்குகளுக்கு தான் should be trained. நாய்க்கு தான் நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும்.
மனித குழந்தைங்களை சிந்திக்க தான் வைக்கணும். டோன்ட் டீச் யுவர் சைல்ட், மேக் யுவர் சைல்ட் டு திங்க். நீங்க சிந்திக்க வச்சுட்டா போதும், அந்த உலகத்தையே கத்து கொடுத்துல அவன் கத்துக்கிட்டு வந்துருவாங்க. நீங்க சொல்லி கொடுத்தா எவ்வளவு சொல்லி கொடுப்பீங்க? உங்களுக்கே ஒரு கையளவு தான் தெரியும். அம்மா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ல தர கொஸ்டின் பேப்பர் எடுத்தோடனே வெளியே அம்மாவே சொல்லிடுவாங்க. அம்மா வந்து பெரிய ஜீனியஸ்லாம் கிடையாது. ஆனா என்னன்னா அவங்க சைல்டுல அவங்க படிச்சிருக்க மாட்டாங்களா இருக்கும், மேபி அந்த சிச்சுவேஷன் வரும்போது அவங்க இது பண்றாங்க. பட் என்ன சொல்றது, குழந்தைங்களோட சேர்ந்தே படிச்சுட்டு வராங்க. ஒரு குழந்தை தவழ்ந்ததுக்கு அப்புறம் என்னைக்கு நடக்கணும்னு ஆரம்பிக்குதோ அந்த குழந்தை நடக்கணும்னு என்று கூட்டிட்டு வருவாங்க கிளினிக்கு. இடுப்புல இருந்து இறக்கி விடுங்கன்னு சொல்லணும். இடுப்புலயே வச்சுட்டே இருக்கீங்க, கீழே விட்டாதானே நடக்கும். ஐயோ நடந்தா கீழே விழுந்துறான் டாக்டர். அதாவது குழந்தைக்கு பதிலா அம்மா நடந்தா குழந்தை சீக்கிரம் நடந்துடணும்னு சொல்லிட்டா இந்த சீரியல்ல வர மாதிரி ஒவ்வொரு அம்மாவும் காசிக்கு இமயமலை நோக்கி நடந்துகிட்டு இருப்பாங்க. யாருமே குழந்தைய நடக்க மாட்டாங்க. என்ன பண்ண சொல்றது? கரெக்டா? எனக்கு என்னன்னா ரொம்ப வேதனையா இருக்கு. குழந்தை வளர்ப்பது அதீத அன்பல தவறு இழைக்கிறோம். அது வந்து இப்படி நடக்கிறாங்களா? எனக்கு இந்த இந்த இதுல வந்து என்ன ரொம்ப ஆச்சரியம்னா அந்த குழந்தைக்கு பதிலா இவங்களே டோட்டல் லைஃப், இது நிறைய வீடியோல வேற வேற மாதிரி சொல்லியிருக்கேன், இன்னைக்கு நான் வேற மாதிரி சொல்றேன். இப்படி வளர்க்குறாங்கல்ல இந்த குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தையா தான் கல்யாணம் பண்ணி ஃபாரின் போறாங்கன்னா அதே அம்மா வந்து நான் அவ்வளவு செல்லமா வளர்த்தேன் மகளை, விட்டுட்டு போயிட்டாங்களே. நீங்க இன்னும் அந்த பாயிண்ட்கே வரல. என் குழந்தை அங்க போய் கஷ்டப்படுறான்னு சொல்றாங்க. என்ன கஷ்டப்படுறா? தன் வயிற்றுக்கும் தன் கணவரோட வயிற்றுக்கும் அன்றாட உணவு சமைக்கிறதே ஒரு சேலஞ்சுன்னு சொல்றாங்க. பேரண்டிங்னா என்னன்னா, முதல் பேரண்டிங் கன்சிஸ்டன்சி இன் சில்ட்ரன்ஸ். என்ன கன்சிஸ்டன்சி? ஈவினிங் ரிச்சுவல், மார்னிங் ரிச்சுவல். இது என் பையன் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பான். ஈவினிங் ரிச்சுவல்னா ஈவினிங் வந்த உடனே என்னோட திங்ஸை நான் அரேஞ்ச் பண்ணிட்டு, நீங்க ஜெர்மன்லாம் போய் ஸ்கூல் சேர்த்தீங்கன்னா முதல் 3 வருஷம் ஏபிசிடி சொல்லி தர மாட்டாங்க. நம்ம தமிழர்கள், இந்தியர்கள் ஜெர்மனில இருக்கீங்கன்னா, ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கீங்கன்னா பாருங்க, முதல் 3 ஆண்டுகள் ஷூஸ் அரேஞ்ச் பண்றது, யூனிஃபார்ம் போடுறது, ஸ்கூல்ல கொடுக்கற ட்ரைனிங், ரெடி ஆகிறது, தன் வேலைகளை பார்க்கறது, தன்னோட புக்ஸ் அரேஞ்ச் பண்றது, தன்னோட மீல் சாப்பிடுறது, ஹவு டு ஈட், டேபிள் மேனர்ஸ், இதுதான் 3 வருஷம் சொல்லி கொடுப்பாங்க. நம்மளோட தமிழர்கள் தான் இதுல கலை தேர்ந்தவர்கள். பெரியவங்க முன்னாடி உட்காரக்கூடாது, எந்திரிச்சு நிக்கணும், இப்படிதான் சாப்பிடணும், இலையில எப்படி பரிமாறணும், இந்த வலது பை கடைசியில வந்து உப்புல ஆரம்பிச்சு இனிப்புல ஆரம்பிச்சு இத கடைசியா எடுக்கிற உணவுல இருந்து இப்படி ஆரம்பிச்சு எப்படி சாப்பாடு இருக்கணும், முதல்ல சாதம் சாம்பார், முதல்ல பருப்பு நெய், ஏன் என்ன ஆர்டர்ஸ், இதெல்லாமே நம்ம காலங்காலமா பண்ணிட்டு இருந்த விஷயத்த இப்ப எல்லாமே ரிவர்ஸ்ல பண்றோம். இதுல என்ன தப்பு நடந்திருக்கு? என் குழந்தை கன்சிஸ்டன்டா தன்னோட வேலைகள், படிக்கிறதுலாம் அப்புறங்க, அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கட்டும், லாஸ்ட் ரேங்க் எடுக்கட்டும், வாழ்க்கையில ஜெயிக்கணும். இவங்க வந்து மார்க், எக்ஸாம், ரிசல்ட்னு பாக்குறீங்க. முதல்ல குழந்தை காலையில 7 மணிக்கு அம்மா கதறாம வேக்கப் டைம், நைட் தூங்க போகும்போதே காலை 7 மணிக்கு எந்திரிக்கணும். எந்திரிச்சோம் உன்னோட ரொட்டீன் நீ பண்ணணும், அதுக்கு பாராட்டுங்க, அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணுங்க, அதை ஸ்ட்ரிக்ட் ஆக்குங்க, அதை ரூலா கூட போடுங்க. எந்திரிச்சு முகம் அழுது அடம் பிடிச்சு அம்மாட்ட நடுவில் அம்மா பாசமா ஆரம்பிச்சு அந்த ஸ்கூலுக்கு அனுப்புறதுல 4 அடி அடிச்சு ஒரு கொட்டு கொட்டி திட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, ஐயோ பிள்ளைய திட்டி அனுப்பிச்சுட்டுமே சாயந்தரம் வர வரைக்கும் மன பாரமா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது பேரண்டிங்கே இல்ல. தன் குழந்தை காலையில எந்திரிச்சு அன்னைக்கான ஒர்க் அழகா கிளம்பி ஒரு 10 நிமிஷம் போய் சூரியன் முன்னாடி நின்று சூரிய நமஸ்காரம், வெளிச்சம் தன் உடம்பு மேல படட்டும், வெறும் உடம்பு. இன்னைக்கு இது உங்க குழந்தைக்கு பண்ணனா உங்க பேர பிள்ளைக்கு உங்க பிள்ளை பண்ணாது, நம்மளுடைய அழைச்சு போயிடும். இது நம்ம செஞ்சே ஆகணும். இது வந்து கண்டிப்பா நம்மளோட தலைமுறையை காக்கிறதுக்கு, நம்மளோட அடையாளத்தை காக்கிறதுக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். போய் சூரியன் மேல 10 மினிட்ஸ் நின்றுதான் ஆகணும். இன்னைக்கு சலிச்சு நிக்கிற குழந்தை, எங்க அம்மா எனக்கு பண்ணமா எனக்கு சலிப்பா இருந்த விஷயம் இன்னைக்கு எனக்கு ரிலீஜியஸா ஒரு பக்தியா தெரியுது. இப்ப என் குழந்தைங்களுக்கு நான் அதை ஸ்ட்ரிக்டா பண்றேன். அவங்க எனக்கு பயமே இல்லை, கண்டிப்பா என்னோட பேர குழந்தைங்களுக்கு பண்ணிடுவாங்க. ஆனா என் மகனுக்கு வர பொண்ணோ என் பொண்ணுக்கு வர பையனோ இதை கத்துட்டு வந்திருக்கணும். அப்ப உங்கள யாரோ ஒருத்தவங்க தான் என்னோட ஃபேமிலிக்குள்ள வரப்போறீங்க. எந்த ஜாதி மதம் இது ஸ்கின் எனக்கு முக்கியம் இல்லை, யாரோ ஒருத்தவங்க. ஆனா அவங்களும் என்னோட ட்ரேட்ஸை கொண்டு போகணும். எல்லாருமே என் குடும்பம் தான், எல்லாருமே மாறணும். அப்ப இதுல என்ன ரொம்ப முக்கியம்னா, காலையில இருந்து ஸ்கூலுக்கு தன்னோட பேக் தான் அரேஞ்ச் பண்ணட்டும், தான் புக்கு தான் நோட் தான் வைக்கட்டும்.
ஸ்கூல்ல மிஸ் கேட்கும்போது எங்க இருக்குன்னு அவங்க எடுக்கட்டும். அவங்க ரெடியாகி ஸ்கூலுக்கு போட்டோம், அவங்க ஷூ போடட்டும், அவங்க சாக்ஸ் போட்டோம். ஷூ போடும்போது அவங்க உள்ள பாம்போ பூரானோ இருக்கும், தட்டி பார்த்து போடட்டும். என்னைக்கோ ஒரு நாள் நீங்க இல்லாத அன்னைக்கு அவசரத்துல குழந்தையோ இல்ல குழந்தைய பார்த்துட்டு விட்ட பெரியம்மா வீட்லயோ சித்தப்பா வீட்லயோ ஷூவை தட்டாம போட்டு 10 வருஷம் நீங்க தட்டிட்டு போட்ட விஷயத்த ஒரு நாள் ஷூக்குள்ள பாம்போ பூரானோ இருக்கும், இப்படி தட்டிட்டு தான் போடணும், உள்ள இருக்கும்னு சொல்லி நீங்க பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்து உங்க குழந்தை சொந்தமா பண்ணிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 வயசுல பாம்பு கடிச்சு சாகாது, பூரா கடிச்சு இதாகாது. இன்னைக்கு அதை செக் பண்ணாம போடுற அம்மாக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுக்காதனாலதான். நியூஸ்ல பாப்போம், குழந்தையோட ஷூல பூரா இருந்தது. ஸ்கூலுக்கு குழந்தை அழுதுட்டே கிளம்புனால அந்த ஷூவை மாட்டும் போது போகிறதுக்கு தான் அழுதுன்னு நினைச்சிட்டு உள்ள கடிச்சு வலி இருக்குமோ கூட எப்படியோ கொண்டு போய் ஸ்கூல்ல தள்ளி விட்டுட்டு வந்தனால தானே அந்த அம்மா இன்னைக்கு அந்த குழந்தை இழந்தாங்க. நியூஸ்ல பாக்குறோம். பாம்போ பூரானோ இருந்துச்சு. என்னன்னு சொல்றீங்க? அவங்க அம்மா அந்த குழந்தை டீச் பண்ணல. இப்ப நம்மளா டீச் பண்ணோம் தானே. டெய்லி ரொட்டீன் சாக்ஸா ஒரு நிமிஷம் திருப்பி போட்டுட்டு செக் பண்ணிட்டு திருப்புங்க. அப்புறம் அந்த சாக்ஸை மாட்டுங்க, அப்புறம் அந்த ஷூவை மாட்டுங்க. ஸ்கூல் இன்னைக்கு லைஃப் இப்படிதான் இருக்கும். நீ புதுசா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பழக போற, உனக்கு புதுசா டீச்சர் வந்து நிறைய வாழ்க்கைக்கான விஷயங்கள் சொல்லி தரப்போறாங்க, நீ கத்துக்க போற. ஸ்கூல்ல என்ன படிக்கிறாங்களோ அது போதும். நீங்க வீட்டுல வந்து எவ்வளவு சொல்லி கொடுத்து 100க்கு 100 எடுத்தாலும் எல்கேஜில படிச்சது எல்கேஜிலே மறந்துட்டு யூகேஜில இருந்து யூகேஜி ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க், 3rd ஸ்டாண்டர்ட் போயிட்டாங்க. யூகேஜில படிச்சது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சு எல்லாமே மறந்து போயிடுச்சு. ஆனா யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க். என்ன பிரயோஜனம்? அதுல என்ன யூஸ் இருக்கு? உங்க குழந்தைகிட்ட கேட்டு பாருங்க. யூகேஜில படிச்ச போர்ஷன் அந்த ஒரு ஸ்டோரி, ஒரு ராமாயண ஸ்டோரி 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட்ல ஞாபகம் இருந்தாதான் அவன் அதை சிந்திச்சு தெரிஞ்சுட்டான்னு அர்த்தம். யூகேஜி நீங்க சொல்லி கொடுத்த ராமாயண கதை அடுத்த 3 வருஷம் நீங்க சொல்லி கொடுக்கல. 4வது 5வது படிக்கும் போது அம்மா எனக்கு சொல்லியிருக்கேனே, அது எப்பயோ சொன்னீங்க, எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொன்னா உங்க குழந்தை படிக்கல. அப்படி படிக்கவும் வேண்டாம். சாயந்தரம் வந்தோடனே அவங்களோட தினசரி வாழ்க்கை ஒழுக்கத்தை சொல்லித்தரும். ஈவினிங் வந்த உடனே அவங்களோட பேக்ஸோ லக்கேஜஸோ திங்ஸோ வச்சுட்டு 1/2 மணி நேரம் வெளியே சைக்கிள் ஓட்ட, நீங்க குழந்தைங்க வர்றதுக்கு முன்னாடி எல்லா ஒர்க்கையும் முடிச்சிருங்க. வெளியே போய் குழந்தையோட வேடிக்கை பாருங்க. ஒரு குழந்தை கிரிக்கெட்டே விளையாண்டா கூட அப்பா தான் போய் அங்க நிக்கிறது, அப்பா அம்மா தான் முதல்ல பிள்ளைக்கு பேட்டிங் வாங்கி கொடுத்துருது. மித்த பேரண்ட்ஸ் எல்லாம் வராம இருக்குங்களோ அந்த பிள்ளைங்க, அப்பா அம்மா வராம இருக்கு அந்த பிள்ளைங்களாம் மிரட்டி தான் பிள்ளைக்கு பேட்டிங் வாங்கி கொடுத்துட வேண்டியது, அங்கேயே நிக்க வேண்டியது, பிள்ளைய பேட் விளையாட வைக்க வேண்டியது, பிள்ளைக்கு பதில் இவங்களே அப்படி ஓடிட்டு வந்துட வேண்டியது, திருப்பி கொண்டு வீட்டுக்குள்ள போட்டு படிக்க வைக்கிறது. இதுவும் தப்பு. போட்டும் விழட்டும் அடிபடட்டும் அசிங்கப்படட்டும் சான்ஸ் கிடைக்காம வெயிட் பண்ணட்டும் ஏங்கட்டும் தோத்து போட்டோம், இந்த பாடத்தை நீங்க எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? இதுதான் வாழ்க்கையோட மிக முக்கியமான பாடம். அவமானப்படட்டும். வீட்டுல அப்பா அம்மா குழந்தைக்கு பிடிச்சமா நடந்துக்குவாங்க. இந்த உலகம் அப்படி இருக்காது. எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் ஒண்ணு பிடிக்காது, எல்லாரும் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. உன்னோட வாய்ப்புகள் அப்ப விட்டு கொடுக்க பழகிக்குவாங்க, சான்ஸ் கேட்க பழகிக்குவாங்க, 4 பேர் அட்ஜஸ்ட் பண்ண பழகிக்குவாங்க. எதுவுமே இல்லாம கம்ப்யூட்டர் முன்னாடி டிவி முன்னாடி உட்காந்துச்சிங்கன்னா அவனே அடுத்த லெவல் விளையாடுவான், அவனே லோ லெவல் விளையாடுவான். ஏமாற்றங்களை தாங்கிக்க முடியாம தற்கொலைக்கு காரணமே இதுதான். போய் கீழே விழட்டும், குழந்தைங்களை விடுங்க. பெண் குழந்தைங்களா இருந்தா தூரம் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கறது அப்பா அம்மாவோட லிமிட்ஸ். ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றி அந்த செடியை நம்ம வளர்க்க முடியாது, அது வளர்றத நம்ம பார்க்க தான் முடியும், ரசிக்க தான் முடியும். குழந்தைங்கள வளர்க்கறது தப்பு. குழந்தைங்கள வளர்க்கல. குழந்தைங்களுக்கு பதிலாக நீங்க தவழ்ந்தீங்களா? குழந்தைங்களுக்கு பதிலாக நீங்க வந்துட்டு கீழே விழுந்தீங்களா? குழந்தைங்களுக்கு பதிலாக நீங்க நடந்தீங்களா? இதெல்லாம் இயற்கை தானே பண்ண வச்சுச்சு. இதை மட்டும் ஏன் நீங்க பண்றீங்க? இந்த இயற்கையோட அவங்க என்ஜாய் பண்ணி ஜஸ்ட் நரிஷ் தெம். ஜஸ்ட் அவங்களுக்கு நல்ல விஷயங்களோ அவங்க தடுக்கி விழும்போது அன்பு அரவணைப்பு ஆறுதல், அவ்வளவுதான். ஒரு அப்பா அம்மாவோட கடமை வந்து என் குழந்தை 100 வயசு நல்லா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும், ஆரோக்கியமா சாப்பிடணும், தூங்க போகும்போது ராத்திரி மன அழுத்தம் இல்லாம தூங்க போகணும். நீங்க எவ்வளவு சூப்பரா வளர்த்தாலும் போன் டிவி பார்க்க வச்சு நீங்க ஒரு குழந்தைய 1 மணி நேரம் வைக்கிறீங்கன்னா திருப்திப்படுத்தி தூங்க விட முடியவே விடாது. எந்த குழந்தையும் நைட் திருப்தியா போய் தூங்க வாய்ப்பே இல்லை. எதை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க? இவங்களுக்காக வாழ்றேன்றீங்க, அதை மாத்துறதுக்கு என்ன வழி? டிஃபால்ட்டா பட்டன் போன் தான். டிஃபால்ட்டா போன்ஸ் கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது. 1 மாசம் ஆடட்டும், 2 மாசம் ஆடட்டும். 2 மாசம் அழுகிறதுக்காண்டி வாழப்போற மீதி வாழ்க்கை ஃபுல்லாத்தையும் ஏன் தொலைக்கணும்? கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அப்புறம் குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம் மெடிடேஷன். ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் 10 நிமிஷம் உட்காந்து மெடிடேட் பண்ண சொல்லி கொடுங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு காத்து இருக்கிறது, வெயிட் பண்றது, ஒண்ணு கேட்டா உடனே வேணும். அப்பா வந்து நம்ம உடனே வாங்கி தரணும். வாங்கி தரல அவ்வளவுதான், அழுகிறது, சண்டை போடுறது. பிள்ளைங்கலாம் 10 வயசு சாப்பிடாம இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு வேளை சாப்பிடாம தான் 4 நாள் சோறு போட மாட்டாங்க.
நம்ம காலத்துல என்னப்பா உங்க அப்பா எல்லாம் போடுவாரப்பா? ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப பேரண்ட்ஸ் வந்து எப்படின்னா, என் குழந்தை எந்த கஷ்டப்பட வேணாம், என் குழந்தைக்கு பதிலா நான் வந்து எல்லாமே சேர்த்து வச்சிருவேன், என் குழந்தையோட பிள்ளை வரைக்கும் நான் எல்லாம் சம்பாதிச்சு சேர்த்துருவேன், என் குழந்தை சந்தோஷமா இருக்கா போதுன்றீங்க. அதெல்லாம் வேஸ்ட். பேசிக் ஆஃப் லிவிங், வாழ்வாதாரம், வாழ்க்கை சுதந்திரமா வாழ்றது. ஒரு பெண் பிள்ளையா இருந்தா வீடு கூட்டுறதோ, துணி துவைக்கிறதோ, பாத்திரம் விளக்குறதோ, தன் வீட்டை டெய்லி மெயின்டைன் பண்றதோ, வாரத்துல ஒரு நாள் என் பொண்ணு வந்தாலும் வீட்டை ஃபுல்லா கிளீன் பண்றதோ. ஏன்னா ஃபாரின் போயிட்டு தனக்கு சாப்பிடணும், தன் ஹஸ்பண்ட் சமைச்சு தரணும், அது ஏதோ பெரிய விஷயம், உலகத்திலே பெரிய விஷயம் நினைச்சு அழுகிற ஒவ்வொரு பொண்ணோட அம்மா தான் தப்பு, வளர்ப்புலதான் தப்பு. அவங்க சுதந்திரமா தன் வயிற்றுக்கு. ஆனா நம்ம அம்மா நம்மளுக்கு ரொம்ப கடினமான, அதாவது மலைப்பா இருக்கிற உரல்ல மாவாட்டி ஒரு உளுந்த வடையோ ஒரு இதுவோ அவங்க செஞ்சு கொடுத்த அத்தனை வகை இப்ப செய்யணுமா? என் தங்கச்சி இப்ப கல்யாணம் இருக்க அவன்கிட்ட கேக்குறா, நீ வந்துட்டு ஏன் எனக்கு சமைக்க சொல்லி தரல, எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்த, நீ ஏன் இதை பண்ண வைக்காத, பெரிய கதை தனி வீடியோ போட்டுக்கும். ரீசன் வந்து அவங்களோட பேசிக் ஆஃப் லிவிங். அப்பா அம்மா நினைச்சுக்காங்க நான் பட்ட கஷ்டத்தை என் குழந்தை படக்கூடாது. நான் கேட்கிறேன், இந்த மாதிரி செல்லமா வளர்த்த அப்பா அம்மா உங்களளவுக்கு படிச்சு, உங்களளவுக்கு புத்தி கூர்மையோட கூரோட, உங்களளவுக்கு உங்க குழந்தை வாழ்ந்துருன்ற நம்பிக்கை இருந்தா இதை கண்டினியூ பண்ணுங்க. எந்த நான் வந்து என்ன நினைப்பேன்னா, நான் எப்படி வளர்ந்தேன், பஸ்ல போனேன், சைக்கிள் ஓட்டினேன், கஷ்டப்பட்டேன், இப்படி வளர்ந்தேன், இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன். இப்ப வந்து என் அப்பா வந்து திடீர்னு இறந்து போயிட்டாரு. எங்க அப்பா இறந்தோடனே நான் வந்து ரோடோட போய் பிச்சை எடுக்கல, சாப்பாடு தாங்க, ட்ரெஸ் கொடுங்க. எங்க அப்பா என்ன கனவு கண்டாரோ அதுவா ஆகி நின்றுட்டேன். அப்ப என்னோட நான் 10 வயசு இருந்தா 7 வயசு இருந்தா குழந்தைங்க கூட வச்சுக்குவேன். 7 வயசுக்கு அப்புறம் என்னோட அனுப்பிடுவேன், போய் அங்கங்க பொழைச்சுக்கணும். அஸ்வினி 7 வயசுக்கு அப்புறம் என் கூட இல்லை. நானே இன்னைக்கு அவங்களுக்கு தேவை இல்லை. அவங்களுக்கு தேவை வந்து உணவு, அவங்களுக்கு அந்த ஃபீஸஸ் கட்டுறதுக்கு தான். நானே இந்த உலகத்துல உயிரோட இல்லைனாலும் என் குழந்தைங்க ரோடா போய் பிச்சை எடுக்க மாட்டாங்க. நான் என்ன கனவு கண்டிருக்கேன், இப்ப எங்க அப்பா வந்து நான் பெரிய டாக்டரான கனவு கண்டேன், இப்ப நான் என் குழந்தைங்க வந்து பெரிய பிளேயரான கனவு கண்டேன்னா அதுவா ஆயிடுவாங்கன்றது பயம் இல்லாம தைரியமா, இன்னைக்கு 15 வயசு அஸ்வினுக்கு, ஆயுஷ் 10 வயசு, இன்னைக்கு நான் இறந்துருவேன், அப்ப இன்னைக்கு நான் இல்ல, இன்னைக்கு நைட்டுக்கு அப்புறம் நான் இல்லைன்னா கூட எனக்கு அந்த பயம்லாம் சாவேனா நான் கரெக்டா பேரண்டிங் பண்ணிட்டேன். ஐயோ நம்ம இல்லைன்னா நம்ம பிள்ளைங்க என்ன ஆயிடுவாங்க, நம்ம பிள்ளைங்க அனாதை ஆயிடுவாங்களோ, நான் இல்லைன்னா என் பொண்டாட்டி பிள்ளைங்க என்ன ஆவாங்கன்னு பயப்படுற ஒவ்வொரு அப்பாவும் உயிர் பயம் வர்றதுக்கு காரணமே இன்செக்யூரிட்டி ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃபியூச்சர். நிறைய அப்பாங்க 40-45 வயசுல நான் இல்லைன்னா என் குடும்பம் என்ன ஆகும், நான் இல்ல என் புள்ள பொழைச்சுக்குவானா, இந்த பயம் இருக்கிற எல்லா அப்பாவும் இன்னைக்கு முடிச்சுக்கணும்ல. அப்பாவே இல்லாம அப்பா மிலிட்டரியில போயிட்டு அங்க இருந்துட்டு தனியா வளர்ந்த எல்லா பொண்ணுங்களும் எப்படி என்னமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஆனா நான் வளர்ந்த சூழ்நிலை, நான் வாழ்ந்த சூழ்நிலையை என்னைய எவ்வளவு பெஸ்டா மெருகேற்ற முடியும், அவ்வளவு பேம்பர் பண்ணணுமா, கண்டிப்பா அவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணணுமானா என்னை கேட்டா ஆபத்துல இருந்து, பெண் குழந்தைங்களா தான் பேட் டச், அதுல இருந்து நெருப்பு, கரண்ட், கத்தி, கூர்மையான ஆப்ஜெக்ட்ஸ், குச்சி பிள்ளை குண்டு பிள்ளைம்பாங்க, இதை மட்டும் தான் குழந்தைங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நான் கத்துக்கிட்டேன். ஒரு கார் ரிவர்ஸ் வருதுன்னா ரிவர்ஸ் வர கார் பின்னாடி கிராஸ் பண்ணாதுன்ற காமன் சென்ஸ் சொல்லி கொடுக்காம இருக்காங்க. ஸ்கூல் பஸ் பின்னாடி, பஸ்ஸுக்கு பின்னாடி குழந்தை போனத கவனிக்காம டிரைவர் பின்னாடி ரிவர்ஸ் எடுத்ததுல குழந்தை உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு டிரைவர் அக்யூஸ் பண்ற அதே உலகம் ஒரு பஸ்ஸோ காரோ வந்து நின்றா ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை ஒட்டி நம்ம போக கூடாதுன்னு ஸ்கூல் போற குழந்தைக்கு சொல்லி கொடுக்காத அப்பா அம்மா மேல தப்பா, பின்னாடி ரிவர்ஸ் எடுத்த டிரைவர் மேல தப்பா? கரெக்டா? ஒரு சைலன்சர் சுற்றுச்சு என் குழந்தைக்கு, ஸ்கூலுக்கோ இதுக்கோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர டாக்டர்ஸ் கிட்ட நான் கேட்கறது, சூடா இருக்கிற சைலன்சர் ஒரு வண்டி ஓட்டிட்டு வந்து நின்றா அந்த வண்டி சைலன்சர் காலை சுற்றும், எந்த வண்டியும் ஒட்டி நடக்க கூடாது. ஒரு வண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்துட்டா அந்த வண்டியில இருக்கிற சைலன்சர் உன் காலை பற்றும், அப்ப அது பக்கத்துல போக கூடாதுன்னு 3 வயசு 4 வயசு வரைக்கும் மறுபடியும் ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்லி கொடுக்காத அப்பா அம்மா மேல தப்பா? வண்டி ஓட்டிட்டு வந்து நிறுத்திருக்காங்க, என்னன்னே கவனிக்காம போய் சைலன்சர் காலை சுட்டுட்டான்னு சொன்ன குழந்தை மேல தப்பா? இந்த மாதிரி சூடு இருக்கு. நான் எதுல தோத்து போனேன், எங்க கையெழுத்து போட்டேன், எங்க ஜாமீன் போட்டேன், எங்க லோன் வாங்கினேன், எங்க கடன் வாங்கினேன், இதெல்லாம் நான் தோத்து போனேன். எனக்கு உங்க குழந்தைக்கு முன்னாடி ஒரு 20 வருஷம் வாழ்க்கை நீங்க வாழ்ந்திருக்கீங்க. உங்களோட தோல்விகள், அவமானங்கள், தவறுகள், அதுல இருந்து எப்படி சரியானன்னு சொல்லி கொடுக்கறது மட்டும்தான் பேரண்டிங்.
மிச்சம் எல்லாம் உங்க குழந்தை அவனோட ஸ்டைலுக்கு அவன் பிறந்திருக்கான், அவனோட இண்டிவிஜுவாலிட்டி இந்த உலகத்துல பதிக்கணும், அவனோட அடையாளத்தை பழிக்கணும், அவன் யாருன்னு அவன் ரியலைஸ் பண்ணணும், அவன் போய் சொல்லட்டும் உலகத்துக்கு, அவன் ரியலைஸ் பண்ணட்டும், அவன் தெரிஞ்சுக்கிட்டோம் தானே. தப்போ ரைட்டோ தோத்து போட்டோம் அவமானப்படட்டும், அவனை ஜெயிக்க வைக்கிறது தான் உங்க வாழ்க்கையோட லட்சியம் அப்படின்னு சொன்னா குரான்ல இருக்கு. ஒரு தந்தையோட தலையாய கடமை ஒரு மகனுக்கு தன் மகன் தன்னோட குடும்பத்திற்கும் தனக்கும் பொருள் ஈட்டக்கூடிய தொழில் கற்றுக் கொடுப்பது மட்டுமே போட்டிருக்கு குரான்ல. அது படிச்சிருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அப்பெல்லாம் குரான் அந்த காலத்துல படிப்பு ஸ்கூல் வேலை எல்லாம் கிடையாது. தொழில் ஈட்டக்கூடியவனாக, அதாவது பணம் ஈட்டக்கூடிய தொழிலை கற்றுக் கொடுப்பவனாக இருக்க வேண்டும்னு குரான்ல கொடுத்திருக்கு. ஒரு பெண் குழந்தை தன் குடும்பத்தையும் தன்னையும் நீ பெரிய பிசினஸ், நான் பெரிய டாக்டரா இருக்கிறேன், டாக்டர் ஆயிருக்கலாம், இல்ல நான் வந்துட்டு ஒரு பெரிய கலெக்டரா இருக்கலாம், இல்ல நான் ஒரு பெரிய இதுவா இருக்கலாம், என்னவா இருந்தாலும் என் குழந்தைகளுக்கும் என் கணவருக்கும் உணவும் ப்ராப்பரான மனநிலைமைகளும் வீட்டுல கொடுக்கலன்னா நான் வந்து ஒரு பெண்ணா தோத்து போயிட்டேன். நான் என்ன வேலைக்கு போறது, என்ன செகண்டரி. கூலி வேலை பார்க்கலாம். அப்துல் கலாம் வந்து ஒரு மாளிகையிலிருந்து உருவாகல, ஒரு குடிசையில தான் உருவாகினாங்க. அப்துல் கலாம பாராட்டணுமா, அப்துல் கலாமை உருவாக்குன தாய் தகப்பனை பாராட்டணுமா? எல்லாருமே அந்த குழந்தையை பாராட்ட ஆரம்பிச்சதுனாலதான் இன்னொரு அப்துல் கலாம் உருவாகவில்லைன்னு நான் சொல்றேன். எல்லாருமே குழந்தையை தானே பாராட்டுறாங்க, சாதித்த குழந்தையை பாராட்டும் பொழுது நான் வாழ்க்கையில் உச்சத்தை அடைஞ்சிட்டேன்னு அந்த குழந்தை அந்த சாட்டிஸ்ஃபை ஆறாங்க, சேச்சுரேட் ஆறாங்க. எப்படி உருவாக்குனீங்கன்னு அந்த பெற்றோர்கள் கிட்ட பேச ஆரம்பிக்காததுனாலதான் குழந்தைகளோட சாதனைகள் ஒரு வேதனையா போயிட்டு இருக்கு பேரண்ட்ஸ்க்கு. வர வர நான் தமிழ்ல எதுக்கு மூலம் பேசுறத பார்த்தா எனக்கே நான் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் நமக்கு வந்து பட் கிடையாது. இன்னைக்கு வந்து ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணல, சும்மா பேசிட்டு இருந்தோம். திடீர்னு என்னப்பா சூழ்நிலை அமைஞ்சது, இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். இன்னொரு டாபிக், 2 டாபிக் வந்துட்டு நான் சொல்லணும்னு நினைச்சேன். இதுல வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ல தனி வீடியோல போகணும், குழந்தைங்களுக்கு அடுத்து பண்ண வேண்டியது. சோ பெண் குழந்தைங்க எவ்வளவு செல்லமா கூட வளர்க்க, இதெல்லாம் 5 விளையாது 50 விளையாது அதான் சொல்லியிருக்காங்க. 5 வயசுக்குள்ள தினசரி வாழ்க்கையை பண்ண விடுங்க. குழந்தைங்க 5 வயசுல அம்மா புடவை கட்டி பார்க்கும், அது எப்படி ஆசைப்படுதோ அதே மாதிரி கிச்சன்ல போய் தோசை சுட்டு பார்க்க ஆசைப்படும். அதுல நீ வேலை பார்க்கறதா, நீ உட்காருன்னு சொல்லி அந்த குழந்தை கிச்சனுக்குள்ளே நுழைவிடாம பண்ணாங்க. அந்த ஆசையை அங்க நீங்க வேரோட அறுத்துட்டு 20 வயசுல திருப்பி வந்து அதை செய்யணும்னு நீங்க சொல்லும் போது அதை அவங்களால பண்ண முடியாது. 5 வயசு அந்த குழந்தை வந்து தோசை ஊத்து நான் சொல்லுமா அடுப்புல சுட்டுக்காம ஊத்த கத்துக்கணும். பேரண்டிங்ன்றது வந்து நிச்சயமா சர்வைவல் ஃபார் த ஃபிட்டஸ்ட் தான் இந்த உலகம். தகுதியானவர்கள் மட்டும் இந்த உலகத்துல வாழ முடியும். இல்லையா தற்கொலை பண்ணிக்கணும், இல்ல மனநோய் அழுத்தத்துக்கு மருந்து சாப்பிட்டுருக்கணும். சைக்கியாட்ரிஸ்ட் போய் உங்க குழந்தை மன அழுத்தத்துக்கு மருந்து சாப்பிடணுமா, இல்ல இந்த உலகத்துல தன் சுதந்திரமா வாழ்றது கத்து தரணுமா? நான் வந்து தாய்ப்பால் கொடுத்து தோல்ல போட்டு தட்டி கொடுத்துட்டு குழந்தைய கீழே போட்டு சுத்தி தலகாணி வச்சிருந்தேன்னு சொல்லுவேன். இண்டிபெண்டன்சி அப்ப இருந்து ஆரம்பிங்க. நிறைய அம்மாக்கு இப்படி கைக்குள்ளேயே வச்சு தூங்க வைப்பாங்க, இந்த கையே மறுத்து போயிடும். நான் அவார்டா கொடுக்க போறாங்க பிள்ளைக்கு, தெரியுமா? அது எனக்கு புரிய வைப்போது என்ன பண்ண சொல்றது, எப்படிதான் சொல்றதே தெரியலப்பா, எப்படிதான் புரிய வைக்கிறது? சின்ன சின்ன விஷயம் இதெல்லாம் காமன் சென்ஸ் தானே, இதெல்லாம் கூட தெரியாது அப்படின்னு சொல்ற விஷயம் தான் தெரியவே மாட்டேங்குது எல்லாருக்கும். இல்லைன்னு சொல்லுவாரு, இல்ல இதெல்லாம் நீ வீடியோல சொல்லாத, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், இதெல்லாம் ஒரு விஷயமா? இதுதாண்டி விஷயம், இதுதான் இப்ப ரொம்ப மிஸ் ஆகுது ரொம்ப சொல்வார். இது எத்தனை பேருக்கு இது பெரிய இம்பாக்ட் மாத்தும்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு அம்மாவா நான் இதை சொல்றேன், ஒரு மருத்துவரா, ஒரு 60-70 வயசு கிளவியா சொல்ல நினைக்காதீங்க. என் மாமியாருக்கு 80 வயசு, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும். என் ஆயா 99 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. 80ம் 99ம் இந்த 170 வயசோட எக்ஸ்பீரியன்ஸஸ் நான் ஷேர் பண்றேன். நான் ஒரு 40 வயசு ஆஷா பேசல. என்னோட இன்னைக்கு வரைக்கும் என் மாமியார் சொல்லி கொடுக்குற பழக்க வழக்கங்கள் வந்து ஒரு புக்ல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் விட நம்மளுக்கு முன்னாடி 60-70 வயசு வாழ்ந்த ஒருத்தவங்க நம்ம வீட்டுல இருக்கிறது லைப்ரரி இருக்கிறதுக்கு சமம். 67 வயசு ஆகுது அவங்களுக்கு. நீங்க உங்க பசங்களுக்கு சொல்லி கொடுக்குற உங்க பசங்களுக்கு முன்னாடி ஒரு 50 வருஷம் நீங்க வாழ்ந்துருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸோட அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, பசங்க ஒரு ஹைட் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு உனக்கு என்ன தெரியும், நான் போய் இவ்வளவு பெரிய வேலை பண்ணி என்ன வேலை பார்த்தேன், கூலி வேலை கூட பார்த்துருக்கட்டும், கூழ் கஞ்சி கூட குடிச்சிருக்கட்டும், அவங்க வாழ்க்கையை பார்த்த விஷயத்த ஒரு 5 நிமிஷம் பேசணும்னு குறைஞ்சு போயிட மாட்டோம். அது கொடுக்குற ஞானமும் அதுல இருக்கிற வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி வேற எதுலையுமே கிடைக்காது. நிச்சயமா நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்களை நம்ம ரொம்ப செரிஷ் பண்ணணும்.
உங்களுக்கு ஒண்ணு ஏதாவது சொல்ல வருவாங்க, உங்களுக்கு ஒண்ணு தெரியாது கம்முன்னு இருங்கன்னு சொல்லி குழந்தைங்க விஷயத்துல அவ்வளவு தடுப்போம், அவ்வளவு இன்டர்ஃபியர் பண்ணுவோம். அவங்க அதிகபட்சமா குழந்தைங்களுக்கு தப்பு பண்றதெல்லாம் பண்ணிடுவோம். அப்புறம் குழந்தைங்களை அடிக்குமோ பெரியவங்க தடுத்தா திட்டுவோம். நீங்க என்ன அடிச்சுதானே வளர்த்தீங்க, இப்பயே என்ன தடுக்கிறீங்க. பெரியவங்க வந்து அந்த குழந்தை ஆயிடுறாங்க, அவங்க மனசு இலகிடுது. அவங்க அது சில டைம்ல பெரியவங்களும் மிஸ்டேக் பண்றாங்க, நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. தாத்தா பாட்டி மிஸ்டேக்ஸ் தனி வீடியோவா பார்ப்போம். இன்னைக்கு இதை முடிச்சுருவோம். வெளியே கிளினிக் பேஷன்ஸ் ரொம்ப டயர்டாயிடுவாங்க. லவ் யூ ஆல். நன்றி.